இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே ஒரு டாக்ஸில ஒரு பொண்ணு வழியில கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கா. அம்மா தான் ஆறுதலா கைய பிடிச்சிட்டு இருக்காங்க. அம்மா தான் அவளை மெதுவா கீழே இறக்கி ஹாஸ்பிடலுக்குள்ளேயும் கூட்டிட்டு போறாங்க. கைத்தாங்களா கூட்டிட்டு போய் நர்ஸ் டாக்டர் அப்படின்னு கத்த நர்ஸ் அம்மாவும் நாங்க பாத்துக்கிறோம், இதுக்கு மேல நீங்க வர வேண்டாம்னு உள்ள கூட்டிட்டு போறாங்க. வழியில அந்த பொண்ணு துடிச்சுக்கிட்டே வருது. தீராத வயிற்று வலியில ஒரு பொண்ணு வந்திருக்கா டாக்டர்னு சொல்லுது அந்த நர்ஸ் அம்மா. டாக்டரும் கொஞ்சம் வயிற்ற காட்டுமான்னு பாக்குறாரு. எவ்வளவு நாளா இந்த மாதிரி வலி இருக்குன்னு கேட்டா அந்த அம்மா சரியா சொல்லல. நீ பிரெக்னண்டா அப்படின்னு கேட்டா அதுக்கு அந்த அம்மா இல்லங்குது. ஏதோ ஃப்ரூட் சாலட் சாப்பிட்டாங்களா, பீஃப் கொஞ்சம் சாப்பிட்டாங்களா, வயிற்று அமைக்கி பார்த்துட்டு நிறைய தண்ணி கொடுமா, கொஞ்சம் மருந்து மாத்திரை கொடுமா அப்படின்னு சொல்லிட்டாரு டாக்டர். ஆனாலும் இவங்க வலியை தாங்கிக்க முடியாம நான் உடனே பாத்ரூம் போகணும்னு சொல்லி பாத்ரூம் பக்கம் ஓடுறாங்க. பாத்ரூம்குள்ளேயே எவ்வளவு நேரம் இருந்தாங்கன்னு தெரியலங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்த நர்சம்மா எங்க அவளை காணமேன்னு பாத்ரூம் பக்கம் போய் பார்த்தா காமன் நேரமா அங்கதான் இருந்திருக்காங்க. என்ன பண்ற வா அப்படின்னு பெட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது பேண்ட் ஃபுல்லா ரத்தம். பிரச்சனை வேற மாதிரி தெரியுதுங்க, நிறைய ரத்தமா இருந்தது, பாத்ரூம் ஃபுல்லா ரத்தமா இருக்குன்னு நர்சம்மா சொல்றாங்க. உடனே அப்போ கைனகாலஜிஸ்ட போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டார். பெண்களுக்கு பிரசவம் பார்க்கக்கூடிய டாக்டர். பிரசவம், குடும்ப கட்டுப்பாடு, இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க தான் கைனகாலஜிஸ்ட் பார்ப்பாங்க போல தெரியுது. அம்மா வெளியில அப்படியே ரொம்ப பதட்டத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் போலீஸ் 2 பேர் வராங்க. கைனகாலஜிஸ்ட ரெஃபர் பண்ணதுனால கைனகாலஜிஸ்ட் இப்ப என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அதுக்குள்ள போலீஸ் 2 பேர் வந்திருக்காங்க. இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லும்போது டாக்டருக்கு பயங்கர கோவம் வருது. இந்த ஆபரேஷனோட ஃபைனல் ஸ்டேஜ்ல நான் இருக்கிறேன், இது என்ன அட்ராசிட்டி, எப்படிமா நீங்க இந்த மாதிரி பண்ணலாம்னு வந்து சத்தம் போட்டா இல்லீகலா அபார்ஷன் அந்த பொண்ணு ட்ரை பண்ணி இருக்குது, அதுக்காக இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்றோம்னு வந்து நிக்கிறாங்க. நான் எதுவும் பண்ணலன்னு இவங்க அரை மயக்கத்துல சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு டப்பாக்குள்ள உன் வயித்துல இருந்த கரு நீ தானே அத்து போட்ட, இல்லீகலா நீ அபார்ஷன் எடுக்க முயற்சி பண்ணதுனால உன்னை நாங்க அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லி அங்கேயே கைவிலங்கு போடுறாங்க. நான் அப்படி பண்ணல, எங்க அம்மாவை கூப்பிடுங்க, எங்க அம்மாவை கூப்பிடுங்கன்னு அந்த பொண்ணு கதற கத்திக்கிட்டு இருக்குது. இந்த சம்பவம் நடந்து இப்ப 2 வருஷம் ஆச்சுங்க. அப்ப அரெஸ்ட் பண்ணாங்க இல்ல, இப்போ வரைக்கும் அந்த பொண்ணு ஜெயில தான் இருக்குது போல தெரியுது. பாவம், இவங்க ஒரு வக்கீல் போல தெரியுது. ஏதோ ஒரு கேஸ் சம்பந்தமா விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. வர லேட் ஆகும்னு யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அசிஸ்டன்ட் முன்னாடி போயிட பின்னாடி இவங்க லேட் ஆயிடுச்சுன்னு வந்து உட்கார்றாங்க. அப்படி வர வழியில வெளியில பொண்ணுங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. கேஸை விட்டுட்டு பாத்ரூம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த பக்கம் போய் அந்த பொண்ணுகிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சா படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கல்ல அந்த கேஸை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு எந்த தப்பும் பண்ணல, ஆனா அந்த பொண்ணுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்க போறதா பேசிக்கிறாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. என்னாச்சு அவளுக்குன்னு கேட்க சில பேருக்கு குறப்பிரசவம் ஆகும்ல, அந்த மாதிரி குறப்பிரசவம் தான் ஆயிருக்குது. ஆனா வலுக்கட்டாயமா கருவறுத்ததா சொல்லி கேஸ போட்டிருக்காங்க. தனக்கு தானே அபார்ஷன் பண்ண முயற்சி பண்றது ஆயுள் தண்டனை குற்றம் போல அங்கெல்லாம் அர்ஜென்டினால. ஆனா அப்படிதான் நடந்துச்சா இல்லையாங்கிறது யாருக்கும் தெரியாது. இங்க ஒரு அம்மா, அந்த பொண்ணோட அம்மாவா என்னன்னு தெரியல, ஒரு வயசான லேடி இருக்காங்க. அவங்க இல்ல இதெல்லாம் நடக்கும்போது நான் அங்கதான் இருந்தேன், ஆனா நான் சாட்சி சொல்லிட்டேன்னு சொன்னா கூட என்ன அந்த வக்கீல் கூண்டுல ஏத்த மாட்டேங்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. யாருமா உங்க வக்கீல் அப்படின்னு விசாரிக்க பேட்ரிஷன் ஒரு லேடியை பத்தி பேசுறாங்க. அதுக்குள்ள ஒரு கேஸ் இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்து இதை பத்தி விசாரிக்கன்னு சொல்லிட்டு இவங்க அந்த கேஸுக்கு போயிட்டாங்க. அப்புறம் அதை முடிச்ச பிறகு இந்த பொண்ணுங்கிட்ட என்ன ஏதுன்னு எல்லா டீட்டெயிலையும் கேதர் பண்ணிட்டு அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணோட சார்பில் அரசு தரப்பு வக்கீல் ஒருத்தவங்க வாதாடணும்ல, பியாட்ரிஸா சம்திங், அந்த லேடியா பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லேடியும் வந்து நிக்குதுங்க, உட்காருதுங்க. ஒரு காலத்துல இவங்க எல்லாம் ஒன்னா வக்கீலுக்கு படிச்சவங்க தான், லா டிகிரி பண்ணவங்க தான். அந்த கேஸ பத்தி விசாரிச்சு அந்த பொண்ணுக்காக ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்க ஐயா அது ரொம்ப டஃப்பான கேஸ், அந்த கேஸ்ல நமக்கு பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு கையை விரிச்சிட்டு கிளம்பிடுச்சு அந்த லேடி. வீட்டுல பார்த்தா நம்ம ஹீரோயின் வக்கீலம்மா வீட்டுல ஒரு பொண்ணு ஒரு பையன், ஹஸ்பண்ட் வேற கூட துணைக்கு இருக்கிறாரு, சமைக்கிறாரு, அழகான குடும்பம். அப்புறம் அந்த கேஸ் இப்போ கோர்ட்டுக்கு வருதுங்க. கோர்ட்டுல இவ தரப்புல வாதாட வேண்டிய அந்த வக்கீல் ரொம்ப லேட்டா வர்ற, அவ்வளவு லேட்டா வந்துட்டு நீதிபதியை பார்த்து நீங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு திமிரா பேசுறா. நீதிபதிக்கோ வருமா வராதா கண்டுக்கல அவங்க. சரி கேஸ பத்தி என்ன அப்படின்னு மறுபடியும் விசாரணை நடக்குது. அந்த நர்சம்மா கிட்ட விசாரிக்கிறாங்க. பாத்ரூம் பக்கம் 15 நிமிஷம் இருந்தா அப்புறம் தான் நான் போய் பார்த்தேன்னு நர்சம்மா சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அட்மிட் ஆகும்போது என்ன மாதிரி பிரச்சனைக்காக வந்தாங்கன்னு டாக்டர் கிட்ட விசாரிக்கிறாங்க. அடி வயித்துல வலிக்குதுன்னு சொல்லி வந்ததா டாக்டர் சொல்றாரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல இன்னும் வலி ஜாஸ்தி ஆகுதுன்னு அவங்க பதறாங்க. கைனகாலஜிஸ்டுக்கு நான் தான் ரெஃபர் பண்ணி விட்டேங்கிறாரு ஒரு டாக்டர். அடுத்து அந்த கைனகாலஜிஸ்ட் விசாரிக்க அவங்களுக்கு நான் தான் ஆபரேஷன் பண்ணேன், அவங்க சுயமா அபார்ஷன் பண்ண முயற்சி பண்ணாங்களா இல்ல குறை பிரசவத்துல தானா கரு வெளியில வந்துச்சான்னு தெரியாது, ஆனா வலியில துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, பாதிக்கப்பட்டிருந்தாங்க, அவங்களுக்கு அந்த மீதி ப்ரொசீஜரை நான் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் போலீஸ் வந்ததாகவும் இல்லீகலா அபார்ஷன் பண்ண முயற்சி பண்ணதாகவும் சொல்லி அவளை அரெஸ்ட் பண்ணதா எடுத்து சொல்றாரு. அந்த கரு ஆனா குழந்தையா பெண் குழந்தையா ஆண் குழந்தையான்னு கேட்கும்போது ஆண் குழந்தையா ஒரு டாக்டர் அம்மா ஒரு போலீஸ்கார அம்மா எடுத்து சொல்லும். அடுத்து இன்னொருத்தர் கூட வந்திருப்பாரு. அந்த கரு பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்கும்போது ஒரு உள்ளங்கை அளவுக்கு இருந்துச்சா காட்டுறாரு. அரசு தரப்பு வக்கீலோ இவ வலுக்கட்டாயமா அந்த பிஞ்சு உசுர கொன்னுட்டா அவளுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கிற ரேஞ்சுக்கு வாதாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவ தரப்புல வாதாட வேண்டிய வக்கீலோ அரசு தரப்பு வக்கீல் இவளோட மனநிலைய கணக்குல எடுக்காம கண்ணா பின்னான்னு தண்டனை அதிகமா கேட்கறது தப்பு, இவ்வளவு பெரிய தண்டனை எல்லாம் ரொம்ப அதிகம், ஏற்கனவே அந்த அம்மா வழியில இருக்குது, அப்ப பிரசவ வலி வேற இருந்திருக்கும், அவங்களோட ஸ்டேட் எந்த நிலைமையில இருக்கும், அவங்க மனநிலை எந்த நிலைமையில இருக்குங்கிறதெல்லாம் நீங்க மனசுல எடுத்துக்கணும் அப்படிங்கிறப்பல அந்த அம்மா வாதாடுது. வர வியாழக்கிழமை காலையில 10 மணிக்கு அடுத்த விசாரணையை ஆரம்பிப்போம், வாய்ப்பு இருந்தா அன்னைக்கே தீர்ப்பு சொல்லிடுவேன்னு நீதிபதி சொல்லிட்டார். அப்புறம் இந்த பொண்ணை மறுபடியும் போய் கூண்டுல அடைச்சிட்டானுங்க.
இருந்தாலும் அவளை பார்த்து பேசுறதுக்காக நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க. ஆனா இந்த வக்கீல் மேல எல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லைன்னு அந்த பொண்ணு சொல்லுது. சிகரெட் இருக்குமான்னு கேட்டு சிகரெட் வாங்கி அடிக்குது அந்த பொண்ணு. வரும்போது வக்கீல் அம்மா ஒரு புக் எடுத்து வந்திருக்காங்க. இதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு இதுக்கு முன்னாடி நடந்திருக்குதான். அவங்களும் குறப்பிரசவம், ஆனா அபாசனம் பண்ண முயற்சி பண்ணதா சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. ஆனா அந்த கேஸ்ல நல்லபடியா முடிச்சு வெளியில வந்தாங்களா. அதனால இந்த புக்கை படி தைரியம் கொடுக்கணும் கொடுக்குறா அவ ஹீரோயின். இறுதியா இவ பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுமா, என்ன பேசணுங்கிறத நீ முடிவெடுத்துட்டு பேசணும் அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. அந்த புக்குக்குள்ள கையில கட்டுறாப்புல ஏதோ ஒன்னு இருக்கும், ஒரு கயிறு, பாதுகாப்புக்கான். இவங்க கையில பாடுவாங்களாம், வேணா நீ போட்டுக்கோ அப்படின்னு அந்த புக்குக்குள்ள வச்சு கொடுத்துருக்காங்க நம்ம வக்கீலம்மா. இந்தம்மா புக்கையும் அந்த கயிறையும் வாங்கிச்சு. சொந்தக்காரங்களோட உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த கேஸை பத்தி அவங்க விசாரிக்கிறாங்க. உலகத்துல பாதி பேர், அந்த நாட்டில் இருக்கிறவங்கள பாதி பேரு அவ தண்டிக்கப்பட வேண்டியவன்னு சொல்றாங்களா, மீதி பாதி பேரு ஐயோ பாவங்கிறாங்களா. நம்ம எந்த பக்கம் போய் நிக்கிறதுன்னு அவங்க புலம்பிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை பார்க்கணும்னு இப்ப நம்ம வக்கீல் வந்தா, அந்த பொண்ணுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட வக்கீல் நீ இல்ல, அதனால உள்ள அலோவ் பண்ண முடியாதுன்னு போலீஸ்காரி ஒருத்தி சொல்லிட்டா. விருதுகாரியா பார்க்கணும் சொன்னா கூட அந்த போலீஸ்காரி அலோவ் பண்ணல. வேற வழி இல்லாம அவங்க வெளியில வந்துட்டாங்க. செவ்வாய்க்கிழமை தீர்ப்பு, திங்கக்கிழமை வர்றேன்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு போனா, திங்கக்கிழமை முயற்சி பண்ணா, ஆனா அவங்க உள்ள விடல. அந்த நியூஸ் பாதிக்கப்பட்ட இந்த பொண்ணுக்கு போய் சேர்ந்திருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஆனா அவங்க கொடுத்த புத்தகத்தை இவ படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறா போல தெரியுது. தீர்ப்புக்கு முன்னாடி அவளை பேசுறதுக்கு கூப்பிடுறாங்க. வந்து உட்காந்து பேசுறா. எந்த குழந்தைக்கு நானு பிறப்பு கொடுக்கல, எந்த குழந்தையும் நான் பெத்து போடல, இதே ஜாக்கெட்டை போட்டுட்டு தான் அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். இந்த ஜாக்கெட்டை பாருங்க எவ்வளவு டைட்டா இருக்குன்னு பாருங்க. 8 மாச கர்ப்பிணி பண்ணி எப்படி இந்த மாதிரி போட முடியும்? யாரையும் நான் பாத்ரூம்ல வச்சு கொல்லல. ஹாஸ்பிட்டலுக்கு உதவி கேட்டு வந்தேன், கடைசியில ஜெயில உட்கார வச்சிட்டீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பிறகுதான் எனக்கு குறப்பிரசவம்னே எனக்கு தெரிய வந்தது. குறப்பிரசவத்துக்கு அழுகிறதுக்கு கூட எனக்கு நேரம் கொடுக்கப்படவில்லை. எனக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரியல. இப்படி எல்லாம் உருகி அவ பேசியிருக்கிறா. என்ன விட்டா என் கேஸை நீ எடுத்துருவ போலயே, இந்த கேஸை விசாரிக்கணும்னு ஆர்வமா இருக்கிறியான்னு பாதிக்கப்பட்ட பொண்ணு தரப்பு வக்கீல் வந்து தம்ம போடும்போது பேசுறா. இறுதி நாள்ல கூட இவ்வளவு லேட்டா பொறுப்பு இல்லாம வருவியான்னு நம்ம ஹீரோயின் சத்தம் போட்டு போறாங்க. நீதிபதிகள் ஒரு மனதாக இவ குற்றவாளின்னு தீர்ப்பு சொல்லி 8 வருஷ கடுங்காவல் தண்டனை கொடுத்துறாங்க. தெரிஞ்சவங்க அம்மா எல்லா பேரும் வருத்தப்படுறாங்க, அழுகுறாங்க. பயப்படாத, நாங்க துணைக்கு நிக்கிறோம்னு சிஸ்டர் இங்க இருந்து கத்துறாங்க. மேல்முறையீடு போலாங்கிறாங்க. இந்த பொண்ணு சம்பந்தப்பட்ட கேஸ் எல்லாத்தையும் கொடுத்துரு, மேல்முறையீட்டுல நான் பாத்துக்கிறேன்னு வக்கீல் கிட்ட இவ கேக்குறா. ஃபைல் எல்லாம் வாங்கிட்டா. இப்ப இவதான் வக்கீல்னு ஆயிப்போச்சு அடுத்த கேஸுக்கு. ஜெயிலே கூட ஒரு பூனையை வளர்த்துட்டு இருக்கா போல தெரியுது. பூனை ஒண்ணு அங்க எங்கேயும் சுத்தி தெரியும். ஜெயில அடைச்சிட்டாங்க. பின்னாடி வேலை பார்க்குற பொண்ணுங்க எல்லாம் டீஸ் பண்ணுதுங்க. ஜெயில இருக்கிற மத்த கைதிங்க. பாத்ரூம் பக்கம் போனா தண்ணி வரல. அப்புறம் கொஞ்சம் லேட்டா தான் தண்ணி வருது. தலை குளிச்சிட்டு இருக்கும் போதே திடீர்னு நிறைய ரத்தமா இருக்கிறாப்ல இவளுக்கு தோணும். அப்புறம் அடுத்த நாள் காலையில வக்கீல் பாக்குறதுக்காக வராங்க. இவளை அலோவ் பண்றாங்க. மேல்முறையீடு பண்ணலாம் சொல்லும் போது இல்ல என்னால முடியுமான்னு தெரியலன்னு இவ வருத்தப்படுறா பாதிக்கப்பட்டவ. மறுபடியும் அதே மாதிரி கேள்வியில கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணுவாங்க, நிம்மதியை கெடுப்பாங்க, போதும்னு தோணுது அப்படிங்கிறா. இல்ல உனக்கு நடந்தது அநீதி, இதை நம்ம அப்படியே விட்டுற முடியாது, போராடணும்னு வக்கீல் தான் எடுத்து சொல்றாங்க. அப்புறம் யோசிச்சுட்டு மறுபடியும் இந்த கேஸை நம்ம மேல்முறையீடு பண்றதா இருந்தா பண்ணலாம். ஆனா நீங்க இந்த மாதிரி வந்து போற விஷயங்கள் எல்லாம் வெளியில தெரியக்கூடாது. அடிக்கடி கேஸ் இதுன்னு எங்க அம்மா அலைஞ்சா எங்க அம்மாவுக்கு வேலை போயிடும், எங்க அப்பாவுக்கு நிம்மதி போயிடும். அதே மாதிரி இங்க என் மேல என்ன கேஸுங்கிறது என் கூட இருக்கிற சக கைதிகளுக்கு தெரியாது. அதே மாதிரி மெயின்டைனும் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறா. ஓகேங்கிறாங்க நம்ம ஹீரோயின். சத்தியம் கேட்கிறா. சத்தியமா சொல்லுங்கன்னு. சத்தியமும் பண்றாங்க. ஐ ப்ராமிஸ்ங்கிறாங்க. இந்த பக்கம் இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு ஃபைலை வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. ஃபைலை ஒருத்தர் தேடி பார்த்து ஃபைலை கண்டுபிடிச்சிட்டார். அதை கொடுப்பாருன்னு பார்த்தா இல்ல, ஃபைல் இன்னும் கொடுப்பதற்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்த வாரம் வாங்கன்னு டாப்ல. அடப்பாமே அப்படித்தானா? அடுத்து பார்த்தா பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணோட அக்கா குழந்தைய தூக்கிட்டு வரா. அம்மாங்கன்னு கேட்க அம்மா வேலை முக்கியம், வேலை இல்லைன்னு அலைவாங்க, அம்மாவை கூப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டா அக்கா. அப்புறம் அங்க இருக்கிற பல பேரை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அதுல ஒருத்தவங்க இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு அபார்ஷன் பண்ணதுல டாக்டரே எப்படி அபார்ஷன் பண்ணலாம், அதுவும் இல்லீகலா அப்படின்னு சொல்லி இவங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸையும் அதே வக்கீல் கிட்ட போயிருக்குது. ஒழுங்கா அந்த அம்மா கேஸை விசாரிக்காம இந்த டாக்டருக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க, லைசன்ஸை கேன்சல் பண்ணிருக்காங்க. அந்த டாக்டர் அம்மா இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இது சம்பந்தப்பட்ட கேஸ் சேர்ந்தவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கிற ஃபைலை கேட்கும்போது அரசு தரப்பு வக்கீல் அந்த ஃபைலை இன்னும் ப்ரிப்பேர் பண்ணி முழுமையா வைக்கல. சோ அவங்க கிட்ட பெருசா எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். எதையோ அவங்க பார்த்து பயப்படுறாங்க அப்படின்றாப்புல பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஏதாவது ஒரு கேஸ் நடக்கும்போது அந்த கேஸை திசை திருப்புறதுக்கோ இல்ல சாட்சிகளை அழிக்கிறதுக்கோ யாராவது முயற்சி பண்ணா 2 வருஷத்துக்குள்ள அந்த கேஸை விசாரிச்சு தீர்ப்பு கொடுக்கணுங்கிறது விதி. அந்த விதியின் கீழே இந்த அம்மாவுக்கு 2 வருஷத்துல கேஸை விசாரிச்சு இப்ப 8 வருஷம் தீர்ப்பும் கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த அம்மா ஆதாரத்தை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணல, தப்பிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணல. அப்புறம் எதுக்கு இவ்வளவு அவசரப்பட்டு தீர்ப்பு கொடுக்கணும்? சம்திங் இஸ் ராங்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு நர்சமாட்ட விசாரிச்சு அது எதுவுமே ஞாபகம் இல்லைங்கிறது ஒரு நர்ஸ். ஆனா பாத்ரூமுக்கு போய் அந்த அம்மாவை கூட்டிட்டு வந்துச்சுல, அந்த நர்சமாட்ட கேட்கும்போது பாத்ரூம்ல இருந்தா வெளியில கூட்டு வரும்போது ரொம்ப ரத்தமா இருந்துச்சுங்கிறத மட்டும் சொல்றாங்க. சரி, உள்ள வரும்போது அவங்க வயிறு நல்லா வீங்கி இருந்ததா, 8 மாச கர்ப்பிணி பொண்ணு மாதிரி அவங்க இருந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் அதை கவனிக்கல அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுல பிள்ளைகளை மேய்க்கிறதுக்குள்ள புருஷனுக்கு போதும் போதுன்னு ஆகுது. அப்புறம் ஸ்கூலு போட்டி அது இதுன்னு அப்பா தெரியுறாரு. இவங்க ஜெயிலு ஹாஸ்பிட்டலு அப்படின்னு இவங்க தெரியுறாங்க. ஹாஸ்பிட்டல் பக்கம் போய் பாத்ரூம் எங்க இருக்குன்னு விசாரிச்சு பாத்ரூம் பக்கம் போறாங்க. பார்த்தா பாத்ரூமுக்கு வெளியில ஒரு அம்மா கூட்டிக்கிட்டு இருக்குது. இந்த பாத்ரூம் ஃபுல்லா ஒரே தண்ணியா இருக்குது, இது வேண்டாம், பிரசவ வார்டுக்கு அந்த பக்கத்துல வேற ஒரு பாத்ரூம் இருக்குது, அதை போய் பயன்படுத்துங்கன்னு சொன்னதும் அந்த பக்கம் இவங்க வராங்க. அங்கங்க பாத்ரூம்ல எழுதியிருக்கிற சில விஷயங்களை போட்டோ எடுத்துக்கிறாங்க. அங்க மார்ச் 12, 2014
மே காட் ஹீப் யூ இன் ஹிஸ் க்ளோரி பார்பா அப்படின்னு ஏதோ எழுதி இருக்குது. அதை போட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்புறம் அங்கிருந்து கிளம்பி இவங்களோட ஆபீஸ் பக்கம் வராங்க. அப்படி வரும்போது தான் அவங்க பேசிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த ஹாஸ்பிட்டல்ல மொத்தம் 2 டாய்லெட் இருக்குது, பாத்ரூம் இருக்குது. இந்த பொண்ணு வயிறு வலின்னு போய் ரத்தத்தோட வந்த பாத்ரூம் வேற. அந்த 8 மாச சிசுவை எங்கேயோ இருந்து எடுத்துட்டு வந்தாங்கல்ல, அந்த பாத்ரூம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வேற ஒரு பாத்ரூமே மாறி இருக்குது. இது அந்த பழைய வக்கீல் வாதாடவே இல்ல போல. அடப்பாவமே அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினோட பொண்ணோட காம்படிஷனுக்கு ரொம்ப லேட்டா வரும்போது பை த டைம் இவங்க வாசியே முடிச்சிடுறாங்க. பொண்ணு அம்மா லேட்டா வந்ததை பார்த்துட்டாங்க. அடுத்த நாள் ஸ்கூல்ல விடும்போது நான் ஒரு கேஸா இருந்தாதான் என் மேல நீ அக்கறை காட்டுவே இல்ல, எப்ப பார்த்தாலும் கேஸ்னு திரியறேன்னு அம்மாக்கு குட் பை கூட சொல்லாம விறுவிறுன்னு வேக வேகமா கிளம்பி போறா. அப்ப அவங்களுக்கு ஒரு கால் வருதுங்க. கால்ல அந்த பக்கத்துல யாரோ ஒருத்தவங்க பேசுறாங்க, அசிஸ்டன்ட்னு நினைக்கிறேன். ஒரு குழந்தைய கொன்ன கொலகாரிக்காக இவ ஒருத்தி வக்காலத்து வாங்கிட்டு வாதாட வந்துட்டா. இவங்கெல்லாம் சமுதாயத்துக்கு கேடு அப்படி இப்படின்னு யாரோ கமெண்ட் பண்ணிருக்காங்க. கேஸ்ல தீர்ப்பு சொன்ன வக்கீலா தீர்ப்பு சொன்ன நீதிபதியா என்னன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட ஒரிஜினல் பேரை வேற பேப்பர்ல போட்டிருக்காங்க போல. தலைப்புச் செய்தியில வந்திருக்குது. அத இவங்க இருக்கிற அந்த ஜெயில்ல வார்டனா இருக்கிற வார்டன் கூட கிடையாது, அங்க ஜெயில்ல பாதுகாப்பு வேலையில இருக்கிற ஒரு போலீஸ்காரி அந்த அம்மா நோட் பண்ணிடுச்சு. இந்த மேட்டரை இங்க இருக்கிற மத்த யார்ட்டையும் நான் சொல்லாம இருக்கணும்னா கரிநாள் அன்னைக்கு உனக்கு போடுற அந்த கரியை எனக்கு கொடுத்துடணும், நான் பார்சல் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போவேன், அப்புறம் சொல்றதெல்லாம் செய்யணும்னு ஒரு போலீஸ்காரி மிரட்டுறா. அடுத்து வக்கீல்களோட இவன் மீட்டிங் போகும்போது நான் உங்ககிட்ட 2 சத்தியம் கேட்டேன். ஒன்னு, என் பேர் வெளியில வரக்கூடாது, எங்க அப்பா அம்மாவுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு. இப்ப என் பேர் வெளியில வந்துருச்சு. ஜெயிலையும் தெரியக்கூடாதுன்னு சொன்னேன். ஜெயில இருக்கிற ஒரு போலீஸ்காரியே என்ன இந்த மாதிரி மிரட்டுறா. இப்போ என்னோட அப்பா அம்மா இன்னார் தான் தெரிஞ்சா வெளியில வேலை பார்த்துட்டு இருக்கிற என்னோட அப்பா அம்மாவுக்கு வேலையும் போயிடும், ஒன்னு கூட உருப்படியா பண்ணலன்னு சத்தம் போடுறா. அதுக்கெல்லாம் இந்த அம்மா சாரி கேக்குது. இனிமே வரக்கூடிய இந்த எந்த ஒரு பத்திரிகையா இருக்கட்டும் ஆர்டிகலா இருக்கட்டும் உன்னோட உண்மையான பேர் வெளியில வராம உனக்கு வேற ஒரு பேர் வைக்கிறோம், அந்த பேரை நாங்க ப்ரொமோட் பண்ணுவோம் அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. அப்புறம் இவங்களுக்கு ஒரு ஃபைல் வேணும், அந்த ஃபைல் இருந்தாதான் மேல்முறையீடு பண்ண முடியுமா. அந்த ஃபைலை இன்னும் முழுமையா முடிச்சு வைக்காம பழைய நீதிபதி இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க போல. சோ அந்த ஃபைலையும் கொடுக்க வைக்கணும். இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா மீடியாவோட ஒரு பிரசன்ஸ் நமக்கு மேல வேணும், அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம்னு பேசிட்டு இருக்கும்போது அம்மா வராங்க கேக்கோட. என்னடா இன்னைக்கு இந்த அம்மாவுக்கு பிறந்தநாள் போல. யாருக்கு? 8 வருஷ ஜெயில் தண்டனை அனுபவிக்கிற இந்த பொண்ணுக்கு பிறந்தநாள் போல. வாழ்த்து சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. சரி எங்கேயாவது போய் ஒரு இன்டர்வியூ கொடுக்கலாம். பெரிய பெரிய சேனல் எல்லாம் ட்ரை பண்ணி பாக்குறாங்க, எந்த சேனலும் ஒர்க் அவுட் ஆகல. கடைசியா என்ன மாதிரி ஒரு சேனல் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா சொல்லுவதெல்லாம் உண்மை நம்ம ஊர்ல இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு சேனல்ல தான் ஓகே ஆகுது. அந்த சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கிறதுக்கு போறாங்க. ஆங்கர் வரவேத்து உட்கார வச்சு லைவ்ல பேச ஆரம்பிக்கும் போது பழைய நீதிபதி அந்த கேஸ் ஃபைலை கொடுக்காம இழுத்தடிச்சிட்டு இருக்காரு. அது இல்லாம எங்களால மேல்முறையீடு பண்ண முடியாது, அந்த ஃபைலை கொடுக்க வைக்கிறதுக்கு உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டுக்க. டெஃபினட்டா இதெல்லாம் உரிமை, நீதிபதி கண்டிப்பா கொடுப்பாங்க, அதற்கான ஏற்பாடுகளை நாங்க செய்வோம், மீடியால இதை பத்தி பேசுவோம், மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றாப்ல ஆங்கர்ஸ் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயம் இன்னொரு வக்கீலையும் வர வச்சு இங்கேயே விவாதம் பண்ண போறதா சொல்றாங்க. இன்னொரு வக்கீல் வந்துட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா 1940கள்ல இருந்து இப்போ வரைக்கும் எவ்வளவோ பிஞ்சு குழந்தைகளை அபாசன்ங்கிற பேர்ல பொண்ணுங்க கொலை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்காக தண்டிக்கப்பட்ட ஒரு பொண்ணோட பேர் சொல்லுங்க, இதுவரை யாருமே தண்டிக்கப்பட்டது இல்ல அப்படின்னு அவர் வாதாடுறாரு. பதிலுக்கு இந்த அம்மா, எப்பா கொர பிரசவத்துல சில பேருக்கு கருக்கலைப்பு தானா ஏற்படும், இப்ப நீ சொல்றாப்ல வலுக்கட்டாயமா ஒருத்தவங்க தனக்கு தானே கருக்கலைப்பு பண்ணிக்கிறாங்க குழந்தைய கொல்றாங்கன்னு எடுத்துக்கிட்டா அது இயற்கையா நடக்கிற கருக்கலைப்பா இல்ல செயற்கையா நடக்கிற கருக்கலைப்பான்னு உங்களால எப்படியா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது அவர்கிட்ட பதில் இல்ல. ஆச்சா, அடுத்து கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் 200 பெண்கள் மீது இந்த மாதிரி கருக்கலைப்பு பண்ண முயற்சி பண்ணதா சொல்லி இல்லீகலா முயற்சி பண்ணதா சொல்லி கேஸ் போட்டுருக்காங்களா. இதெல்லாம் பெண்களுக்கு மீதான அடக்குமுறை. ஒரு பொண்ணுக்கு அந்த பொண்ணோட உடம்பு மேல உரிமை இல்லையா அப்படின்லாம் வாஸ்தவமான கேள்விகளை கேட்கறாங்க. போட்டு நல்லா தாம் தூம்னு வாதம் பண்றாங்க. அத லைவ்ல ஜெயில இருந்து பாக்குற பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு கூட சந்தோஷப்படுறா, சிரிக்கிறானா பாத்துக்கங்களேன். அப்புறம் இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சு ஆபீஸ்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் மித்த பொண்ணுங்கெல்லாம் சோசியல் மீடியால இது சம்பந்தமா வரக்கூடிய அந்த கமெண்ட்கள் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு விரல் ஒரு மாதிரியா உதறுது. அவங்க இந்த மாதிரி பேசுறது வைக்கிறதெல்லாம் விரும்பல போல. டம்ளர் எடுத்து டாங்னு போட்டு உடைக்கிறாங்க. அப்புறம் மக்களுக்கு மத்தியில இந்த கேஸ் மேல இருக்கிற அபிப்பிராயத்தை மாத்தணும் சொல்லி அந்த பொண்ணோட மேல எந்த தப்பும் இல்லைங்கிறாப்ல அந்த கதையை பேம்ப்ளெட் மாதிரி போட்டு மக்களுக்கு மத்தியில டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு நம்ம ஹீரோயினோட பொண்ணு கூட வரா, நான் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன்னு வரா. மைக்கெல்லாம் பிடிச்சு கதையெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. புருஷனும் துணையா இருக்கிறாப்ல, புள்ளையும் துணையா இருக்கிறாங்க. சூப்பர்ல. அப்புறம் நிறைய பேர் மாஸ்க் போட்டுட்டு வந்து எங்க உடம்பு எங்க உரிமை, எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாம அவளுக்கு 8 வருஷம் தண்டனை கொடுத்தது தப்புன்னு ஒருத்தி சொல்லுவா. இன்னொருத்தி மாஸ்க போட்டுட்டு வந்து ஃபைல கொடுங்க, அடிப்படை உரிமையை கூட நீங்க கொடுக்க மாட்டீங்களான்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி இதெல்லாம் ஒரு நம்பிக்கையை கொடுக்குது பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுக்கு. ஆனா ஸ்கூல்ல பார்த்தா பைபிள் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு சப்ஜெக்ட் ஓடிட்டு இருக்குதுங்க. வாத்தியார் அம்மா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு பையன் கொலகாரின்னு தெரிஞ்சும் ஒருத்தவங்களுக்காக வாதாடுறதும் பொய் சொல்றதும் தப்பு இல்லையா, நரகத்துக்கு போக மாட்டாங்களான்னு கேட்கறான். யாரை வச்சு கேட்கறான்னு தெரியுதா? நம்ம ஹீரோயினை வச்சு தான் கேட்கறான். இதை கேட்டதும் இந்த பொண்ணு காண்டாயி எங்க அம்மா ஒன்னும் கொலகாரிக்காக வாதாடல, அவங்க எந்த தப்பும் பண்ணலன்னு பேசுவா. அவன் பதிலுக்கு பேசுவான், இவ பதிலுக்கு பேச 2 பேரையுமே கிளாஸை விட்டு அனுப்பிச்சு வச்சிருது டீச்சர் அம்மா. அப்புறம் ஸ்கூல் சார்பா ஏதோ ஒரு
வீடியோ டெஸ்டிமோனியல் தான் எடுக்கிறாங்க போல, நீ மட்டும் தாமா பாக்கி, சீக்கிரம் வீடியோ கொடுக்குற வழியை பாருன்னு ஒரு பொம்பளை ஒரு மாதிரி திமிரா பேசிட்டு இருக்குது. சரின்னு சொல்லிட்டு வராங்க நம்ம ஹீரோயின். அடுத்தும் ஃபைலை வாங்குறதுக்காக அங்க போனா இன்னும் ஃபைல் ரெடி ஆகலங்கிறாங்க. அடுத்து இன்னொருத்தவங்க போய் கேட்பாங்க, அப்பயும் ஃபைல் ரெடி ஆகல. அடுத்து ஆபீஸ்ல இருக்கிற வேற ஒருத்தவங்க வருவாங்க, ஃபைல் ரெடி ஆகலன்றாங்க. ஃபைலை கொடுக்கவே மாட்டேங்கிறானுங்க. டிவில போய் பேசி கூட பிரயோஜனம் உள்ள போல. எவ்வளவு நாளா அந்த ஃபைலுக்காக அலைஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க பாவம். கேட்டா ஃபைல்ல ஒரு கையெழுத்து மட்டும் மிஸ்ஸிங்கா, கொடுக்க முடியாதுங்கிறாங்க ஃபைலை வச்சிட்டு இருக்கிறவங்க. இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வா தான் போய்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட பையன் விளையாண்டு போகும்போது அந்த பையன் கிட்ட ஒருத்தர் ஒரு லெட்டரை கொடுத்து உங்க அம்மாட்ட கொடுத்துருன்னு அனுப்புறாரு. பயந்துட்டு அந்த பையன் ஓடுவான். வீட்டுல கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது அம்மா இந்த மாதிரி ஒருத்தர் லெட்டர் கொடுத்தாருன்னு அந்த லெட்டர் கொடுக்குறான். ஒரு ஆண் பிள்ளைய கொன்னவளுக்காக நீ வாதாடுற, ஓம்புள்ள போயிடும் பாத்துக்கன்னு எழுதிருக்காங்க போல. இனிமே நீ தனியா அங்கேயும் போக கூடாது வைக்க கூடாதுன்னு குழந்தைக்கு அட்வைஸ் போட்டு போறாங்க அம்மா. இது பத்தாதுன்னு ஹெல்மெட்டை போட்ட 2 பேர் ஓடியாந்து வீட்டுல கல்ல விட்டு அடிக்கிறானுங்க. ஓடியாந்து பாக்குறதுக்குள்ள போயிட்டானுங்க. இந்த மாதிரி ஒரு டார்ச்சரை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு சமூகம். அப்புறம் நம்ம ஹீரோயினோட அப்பா அவரை பார்த்து ஒருத்தவர் நீயும் கவனமா இருக்கணும், உன் பொண்ணும் கவனமா இருக்கணும்னு எச்சரிக்கிறார். இந்த ஆளு டாக்டரா நீதிபதியா இன்னும் கையெழுத்து போடாம ஒரு ஃபைல் நிக்கிறத நியாயப்படுத்திட்டு போறாரு. யாரு என்னன்னு சரியா தெரியல, பின்னாடி பாப்போம். உடஞ்ச இடத்துல டேப் போட்டு ஓட்டிட்டு புருஷன் அந்த இடத்துலயும் பொண்டாட்டிக்கு துணையா நிக்கிறான். என் கூட இருக்கிறத விட நீங்க உங்க வீட்டுல போய் அங்க தனியா தங்குங்க, உங்க அப்பா அம்மா வீட்டுல போய் தங்கிடு, அதான் நல்லதுன்னு கூட நம்ம ஹீரோயின் சொல்லி பாக்குறா. ஆனா உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன், இங்கதான் இருக்க போறோம், ஒன்னாவே நம்ம போராடுவோங்கிறாரு ஹஸ்பண்ட். நல்ல புருஷனா இருக்கிறான் பாப்பாவும். அடுத்து இவங்க வேலைக்கு போகும்போது கூட கையெல்லாம் ஒரு மாதிரி உதறத கவனிக்கலாம். ஒரு நொடி வண்டி கண்ணா பின்னான்னு போய் நல்ல வேலை ஆக்சிடென்ட் ஆகாம புல்லு பக்கம் போய் வண்டி நின்னுச்சு. ஒரு வீடியோ மெசேஜ் வந்திருக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல. என்னடான்னு பார்த்தா கங்னம் ஸ்டைல்ல ஏதோ பண்ணி கொடுக்கணுமா, வீடியோ அனுப்பி விடுமான்னு ஸ்கூல்ல இருந்து ஒரு ஆளு கேட்டுட்டு இருக்கிறார். அடுத்து நிறைய நியூஸ்ல நிறைய நாடுகள்ல பெண்களுக்கு உரிமை மறுக்கப்படக்கூடிய நாடுகள்ல இருந்தெல்லாம் இந்த கேஸுக்காக நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்களா. பேப்பர்ல அது சம்பந்தமா வந்திருக்கு போல. பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு படிச்சு பார்த்துட்டு சந்தோஷமா சொல்றா. இந்த நாட்டுல மட்டும் இல்லங்க, ஆப்பிரிக்கால கூட இவங்க கேஸ பத்தி ஒரு ஆர்டிகல் வந்திருக்குது. ஸ்பெயின்ல, பிரான்ஸ்லன்னு, ரஷ்யால, பாகிஸ்தான்ல கூட இந்த கேஸ பத்தி பேசியிருக்காங்க போல நியூஸ்ல. ஆனா நீ பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கிறியே, என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படிங்கிறாங்க. தனக்கு நடக்கிற அந்த கொடுமையை லாயரமா சொல்லல, ஹீரோயின் சொல்லல. அப்புறம் டிவில நீங்க வாதம் பண்ணது நல்லா இருந்துச்சுன்னு பாராட்டுறா. டிவில நீங்க வாதம் பண்ற அந்த அழகை பார்த்ததுமே எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு, டெஃபினட்டா நீங்க என்ன வெளியில கூட்டு வந்துருவீங்க, நான் உங்களை முழுமையா நம்புறேன்னு ஹீரோயினோட கையை பிடிக்கும் போது அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அப்புறம் ஜெயில சமைக்கிறது, சாப்பிடுறது, துணி துவைக்கிறது, தூங்குறது, பூனை கண்ணாபின்னு மேல ஏறி ஓடிக்கிட்டு இருக்குது. அப்புறம் குளியல் அப்படின்னு வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. ஆனா குளிக்கிற அந்த கனவு வரும்போதெல்லாம் அவங்க ரத்தத்துல குளிக்கிறாப்ல ஒரு கனவு. ஆனா இந்த தடவை அவளுக்கு வரல, நம்ம ஹீரோனுக்கு அந்த மாதிரி ஒரு கனவு வந்திருக்குது. சைக்கிள்ல வந்த நம்ம ஹீரோனோட அப்பா நாளைக்கு சர்ச்சுக்கு போனோம், உனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போறாப்ல. விருப்பமே இல்லைனாலும் இவ்வளவு வரா புருஷன் கூட சேர்ந்து. உங்க அப்பா ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு தான் அவங்க வராங்க. இங்க வச்சு இந்த கையெழுத்து போடாம ஏமாத்திட்டு இருக்கிற அந்த ஆளை பார்த்து ஒழுங்கா கையெழுத்து போட்டு அந்த ஃபைலை கொடு, இல்ல நீ ஏமாத்துறங்கிறத நான் கோர்ட்ல ஓமேலேயே கேஸா கொடுத்துருவேன்னு மிரட்டுறா. இவர் நான் லீவ்ல இருக்கிறதாவும் இன்னும் ஒரு 2 மாசம் லீவ்ல இருப்பேன்னோ, அதுவரை இவ்வளவு நாள் இருந்துட்டீங்க, அதுவரை இருந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்கிறாப்ல அவர் சொல்றாரு. 2 மாசமா என்ன விளாரியான்னு சத்தப்படும் போது புருஷன் வந்து அமைதிப்படுத்துறான். அடுத்து பாருங்க, இந்த ஸ்கூல்ல கங்னம் ஸ்டைல்ல ஏதோ டான்ஸ் ஆடணும்னு சொன்னாங்கல்ல, அந்த டான்ஸை வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஃபைலுக்காக அசிஸ்டன்டோட கார்ல காத்து கிடக்குறா. ஃபைல குடுக்குறவன் அந்த பக்கம் போனதும் குடுகுடுன்னு இவங்க ஓடுறாங்க. அந்த ஆபீஸ் பக்கம் போய் சும்மா சத்தம் போட்டு பாக்குறாங்க, யாராவது இருக்கீங்களான்னு. வேற ஒருத்தர் இருக்கிறான். நான் வருவேன், எனக்கா ஒரு ஃபைல் ரெடியா இருக்கணுமே அப்படின்னு கேட்க, நான் புதுசுங்க, அவர் இப்பதான் வெளியில போனாரு அப்படின்னு அங்க ஃபைல பாத்துக்கிறவன் சொல்றான். ஆமா இப்பதான் போனாப்ல, நான் சொல்லி வச்சிருக்கிறேன், கேட்கிற ஃபைல கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு போனாரு, ஃபைல் எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க, இல்லையே ஃபைல் எதுவும் இங்க எடுத்து வைக்கலையே, நான் வேணா அவருக்கு ஃபோன் பண்ணட்டுமான்னு ஃபோன் பண்ண போறான் அந்த புது பையன். ஐயா டிஸ்டர்ப் பண்ணாதப்பா, புதுசா நீ சாப்பிட்டு இருக்கிற சீனியர் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ண கூடாது தெரியுமா அப்படிங்கிற அசிஸ்டன்ட். அதையும் மீறி புது பையன் கால் பண்றாங்க. பார்த்தா நல்ல வேலை, போன சீனியர் போனை இங்க வச்சுட்டு போயிட்டார் போல. தம்பி நீ தேட கூட வேண்டாம், ஃபைல் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், இதோ அந்த ராக் தான், அந்த ஃபைல் தான் அப்படின்னு கரெக்டா அவங்க காட்டுறாங்க. ஒரு வழியா ஃபைலை வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. ஃபைனலி இவங்க எதிர்பார்த்த இந்த ஃபைல் கிடைச்சிருச்சு. 3 டாக்டரோட ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஒரு டாக்டர் அந்த கரு 32 மாதமான கருன்னு இருக்கிறாரு, இன்னொரு டாக்டர் 20 வாரங்கிறாரு, இன்னொரு டாக்டர் 24 வாரம்னு எழுதிருக்காங்க, இன்னொரு டாக்டரோ 40 வாரம்னு எழுதிருக்காரு, 10 மாச கருன்னு. சோ மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை வச்சு தீர்ப்பு சொல்ல முடியாதுன்னு 3 ரெக்கார்டையுமே கன்சிடர் பண்ணாம விட்டுருக்குது சிஸ்டம். ஏன்னா ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க போல, ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் ஒன்னு சொல்லுது. அது மட்டும் இல்ல, அடுத்து அந்த கருன்னு ஒன்னு எடுத்து வச்சிருந்தாங்க இல்ல, ஒரு ஆண் கரு, அது காணாம போச்சான். இப்போ அந்த கருவோட பாடி அங்க இல்ல, குழந்தையோட பாடி அங்க இல்ல. அதனால தான் டிஎன்ஏ டெஸ்ட் அவங்க எடுக்கல. பாடி இல்லாம டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க முடியாதுல. இந்த மாதிரி ஏகப்பட்ட குளறுபடி இருக்கிறதுனால தான் ஃபைலை கொடுக்காம ஏமாத்திட்டே இருந்திருக்காங்க போல தெரியுது. அப்புறம் இவங்க மேல நியாயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் இவளுக்கு உதவி பண்றதுக்காக வராங்க. வீடு முழுக்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாருங்க. நிறைய வீடியோஸ் எடுக்கிறாங்க. நிறைய பொண்ணுங்க முன் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்காக நாங்க போராட்டம் நடத்த போறோம், போராட்டத்துக்கு அணிவகுக்கிறதுக்கு நிறைய பேர் வரணும்னு கேட்டுக்கிறாங்க. அப்படி இவங்க பண்ண அந்த புரட்சினாலே என்னவோ ஏகப்பட்ட பேர் மாஸ்க போட்டுட்டு இந்த பொண்ணுக்காக நீதி கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இவளுக்கு கொஞ்சம் லெட்டர்
லெட்டர்ஸ் வந்திருக்குதுங்க. அந்த லெட்டர்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு இவ ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கா, அழுகிறா பாவம். அப்புறம் யாரோ இவளோட ரூம்ல ஒரு மெழுகுவர்த்தியை கொளுத்தி அங்க இருக்கிற துணியை எரிக்கிறாப்புல வச்சுட்டு போயிடுறாங்க. அது தெரியாம இவ தூங்கிட்டு இருக்க புகை ஏறி இவ ரொம்ப கஷ்டப்படுறா, இருமுறா, நெருப்பு நெருப்புன்னு கத்துறா. இவளோட செல்லுல தான் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது. நல்ல வேலை ஒரு வழியா தீ அணைச்சு இவளையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. வக்கீலம்மா கூடயே துணைக்கு வந்திருக்காங்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும். அக்காவும் மேட்டரை கெட்டு ஓடியான்ட்டா. அப்புறம் ஜெயில குப்பையை கொட்டுறதுக்காக குப்பையை தள்ளிட்டு ஒரு அம்மா வர சொல்லுது. பார்த்தா ஜெயிலோட கேட்டே திறந்துருக்குதுங்க. நீ தாராளமா என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் உள்ள இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரி போயிடுறா. அப்ப என்ன பிளான் பண்றாங்க? இவ தப்பிச்சு போகணும்னு அந்த போலீஸ்காரி நினைக்கிறாளா? பூட்டு வேற திறந்திருக்குது. இவளும் குப்பையை போறதுக்காக வெளியில வரா. குப்பையெல்லாம் அள்ளி கொட்டுறா. தப்பிச்சு போறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. வெளியிலேயே வந்தாச்சு ஈஸியா. நினைச்சா இந்த நொடி தப்பிச்சு போலாம். ஆனா ஒரு கால் தப்பி போனா அப்புறம் நியூஸ்ல போட்டுருவாங்க, இந்த மாதிரி அந்த பொண்ணு தப்பி ஓட்டம் அது இதுன்னு போட்டு அவளோட கேரக்டரை இன்னும் அசிங்கப்படுத்துவாங்க. அதுக்காகத்தான் தப்பிச்சு போறதுக்காக இந்த ஏற்பாடுகள் எல்லாம். ஆனா அவ தப்பிச்சு போகாம குப்பையை கொட்டிட்டு இந்த வந்து அப்டேட் கொடுக்குறா. நீங்க நினைக்கிறாப்லாம் தப்பி எல்லாம் ஓட மாட்டேன், ப்ராப்பரா விடுதலை வாங்கி சுதந்திரமா வெளியில போவேன்னு சொல்லிட்டு போறா. அப்புறம் நிறைய பெண்கள் எஃப்எம் ரேடியோன்னு இந்த கதையை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்கங்க பேனர்ஸ் பேப்பர்ஸ்ல என்னென்ன முடியுமோ எழுதி எல்லா இடத்துலயும் ஒட்டுறாங்க. அவ மேல தப்பு இல்லன்னு ஊரு உலகம் முழுக்க அந்த உண்மை கதையை பரப்புறாங்க. இன்னும் வாங்க களத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நிறைய பேர் இப்போ களத்துல இறங்கி அந்த பொண்ணுக்காக போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போராட்டம் தாங்க. அந்த பொண்ணை விடுதலை செய்யணும் கோஷம். இவ்வளவு பெரிய கூட்டத்தோட அந்த சத்தம் அரசாங்கத்துக்கு கேட்காமையா இருக்கும், கேட்டுருச்சு போல. அதனாலதான் மிலிட்டரியை கொண்டு வந்து இறக்குறாங்க. மிலிட்டரியோ போலீஸோ கொண்டு வந்து இறக்குறாங்க. நியூஸ்ல இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பொண்ணு பதட்டமா இருக்கிறா, பாதிக்கப்பட்டவ. நிறைய வயசான பாட்டிமா கூட துணைக்கு வந்து நிக்கிறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோனுக்கு கால் வருதுங்க. போய் நீதிபதியை பாருங்க, மேல்முறையீட்டுக்கான கேஸை எடுத்து பாரு நீதிபதி, உங்களுக்கு ஒரு டேட் கொடுப்பாருன்னு சொன்னதும் ரொம்ப சந்தோஷமா இந்த அம்மா ஓடியாருது. நான் வக்கீல் உள்ள போகணும்னு கேட்டுக்க அவங்கள மட்டும் உள்ள லவ் பண்றாங்க. வர வியாழக்கிழமை கேஸ் நடத்தலாம்னு சொல்லிட்டாரு. வர வியாழக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமா. இவ்வளவு இயர்லியா நாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியும்? அடுத்த டேட் சொல்லுங்கன்னு சொன்னா அடுத்த வருஷம் மார்ச் 25ஆம் தேதி ஓகேவான்னு அப்படியே தள்ளி போடுறாங்க. அடப்பாவமே, அப்ப இந்த வியாழக்கிழமையை விட்டா வேற வழி இல்ல, நீ தாமா முடிவு பண்ணணும் அப்படிங்கிறாரு அவரு. வழி இல்லாம வியாழக்கிழமை ஒத்துட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். மீடியா எல்லாம் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்குது. ஒரு மீடியா இல்ல, ஒட்டுமொத்த மீடியாவும் நியூஸ்ல அம்மாவும் பொண்ணு உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லபடியா முடியும்ல அப்படின்னு பொண்ணு ஆர்வமா கேட்டுட்டு இருக்கா. நல்லபடியா முடியும்னு இவளும் தைரியம் சொல்றா. ஆனா இவங்க காருக்கு வெளியில என்ன கெட்ட வார்த்தை எழுதி வச்சிருக்காங்க பாருங்க, இவ்வளவு அசிங்கப்படுத்தி வச்சிருக்காங்க பாருங்க. அதே கார்ல குடும்பமா அவங்க கோர்ட்டுக்கு போறாங்க. வக்கீல்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதி இது. கோர்ட்டுக்கு பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்துருச்சு. வெளியில ஒரு பெரிய கூட்டம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிக்குது. நம்ம ஹீரோயின் வாதாடுறாங்க. வயிற்று வலின்னு ஹாஸ்பிட்டலுக்கு 2014 மார்ச் 12ஆம் தேதி ராத்திரி இவ வந்தா. அம்மா கூட தான் வந்திருக்கா. அப்படி வரையில அங்க இருந்த நர்ஸுகளோ, ரிசப்ஷன்ல இருந்த நர்ஸோ, பெட் வரைக்கும் கூட்டு வந்த நர்ஸோ, டாக்டரோ யாருமே இவளுக்கு குறப்பிரசவம் ஆயிருக்குது அப்படிங்கறத கண்டுபிடிக்கல. அப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது கடைசியில போலீஸ் வந்து அவளை அரெஸ்ட் பண்ணுது. கேட்டா சுயமா கருக்கலைப்பு பண்ண முயற்சி பண்ணதா சொல்லி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம. என் பொண்ணு ஏலபாலையா இருக்கிறதுனால அவளுக்கு இந்த துக்கம் நடந்திருக்கும் போது எல்லாரும் பாக்குறவங்களோட பார்வையில சில பேர் கருப்பா இருந்தாலே திருடுங்கறாங்க, தப்பு பண்ணிருப்பாங்கறாங்க. அந்த மாதிரி இந்த பொண்ண நல்லபடியா ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய டாக்டரும் தப்பானவன் நினைச்சிட்டாரு. ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. இவளுக்காக வாதாட வேண்டிய வக்கீல் அவங்களுமே இவ குற்றவாளி நினைச்சிட்டு ஒழுங்கா வாதாடல. அதனால அந்த வக்கீல தூக்கிவிட்டு இந்த தடவை நடக்க போற கேஸ நீட்டா நடத்தி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர் அப்படிங்கிற முடிக்கிறாங்க. 24 வயசா அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க வரும்போது. இப்ப அந்த பொண்ணோட வயசு 27. 3 வருஷமா ஆல்ரெடி பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா. தீர்ப்பு சொல்றதுக்கு இதுல 2 வருஷம் ஆயிப்போச்சு. அதுவும் எவிடன்ஸே இல்லாம தீர்ப்பு சொல்லிருக்காங்க. அந்த ஃபைல படிச்சு பார்க்குற எல்லா பேருக்குமே இந்த பொண்ணு மேல தப்பு இல்ல, போதிய ஆதாரம் இல்லங்கிறது தெரியும். ஆனாலும் யாருக்குமே அந்த ஃபைல்ல இருக்கிறத படிச்சு பார்க்கிறதுக்கு நேரம் இல்லையான்னு கேக்குறா. அப்புறம் அந்த கருவோட பாடி திடுதுப்புன்னு அது காணாம போயிடுச்சு. அந்த பாடி இருந்தா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து இவளோட கருதானா அப்படிங்கறத ஈஸியா சொல்லிட முடியும். பாடியை காண இப்ப டிஎன்ஏவும் பண்ண முடியாது. ஒரு ரிப்போர்ட்ல 18 வார கருங்குறாங்க, ஒரு ரிப்போர்ட்ல 41 வார கருங்குறாங்க. மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்னால அந்த கருவோட வயசையும் சரியா சொல்ல முடியல. இந்த பொண்ணு பண்ணாத தப்புக்காக எவ்வளவு டார்ச்சர், எவ்வளவு கொடுமை அனுபவிச்சுட்டு இருக்கா. பார்த்த அந்த டாக்டரே போலீஸ் வேலை பார்த்திருக்கான். பின்னாடி வந்த போலீஸோ டாக்டர் வேலை பார்த்து ஆபரேஷனுக்கு நடுவுல போய் அரெஸ்ட் பண்றாங்க. எந்த ஆதாரமும் இல்லாம நீதிபதி தீர்ப்பு கொடுக்கிறாரு. இப்போ இந்த சத்தம் கேட்கலனா வேற எப்போ உங்க காதுகளுக்கு இந்த சத்தம் கேட்கணும்னு கேக்குறாங்க. 11 வயசு குழந்தை, அதுவே குழந்தை, அது தெரியாதனமா பிரெக்னன்ட் ஆயிடுச்சுன்னு வைங்க. அந்த குழந்தையை அழிக்கிற அந்த உரிமை அந்த 11 வயசு குழந்தைக்கு இல்ல. குழந்தைய பெத்துதான் ஆகணும்னு சொல்லுது அந்த ஒரு சட்டம். இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்னு அவ கேக்குறா. இப்ப கூட அந்த உரிமைக்காக தான் வெளியில இருக்கிற நாங்கெல்லாம் சத்தம் போட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. இப்படி எல்லாம் முதல் வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. அப்புறம் இவளை மறுபடியும் வேன்ல ஏத்தும் போது மூஞ்சி தெரியக்கூடாதுன்னு மூடி வச்சிருப்பாங்க. உள்ள வந்த பிறகு திறந்து விட்டு வெளியில பார் உனக்காகத்தான் இவ்வளவு பேர் கூடி இருக்கிறாங்கன்னு சொல்லும் போது வெளியில இந்த பொண்ணு எட்டி பார்த்தா ஆயிரக்கணக்கான பேர் இவளுக்காக குரல் கொடுத்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அவளோட கண்கள்ல தெரியும் அவ்வளவு பேரும் இவளுக்கு பின்னாடி நிக்கிறத. ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. மேல்முறையிட நீதிமன்றம் ஏத்துக்குமா இல்லையான்னு. கால் வருது. அதை பேசிட்டு அடுத்து ஜெயில இருக்கிற இந்த பொண்ணுக்கு கால் பண்றாங்க போல. போன் பண்ணி மேல்முறையீடு ஏத்துக்கிட்டாங்கன்னு சொன்னதும் இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனந்த கண்ணீர் வடிக்கிறா, அழுகிறா, நன்றி சொல்றா. கேஸ மேல்முறையீட்டுல எடுத்துக்கிட்டதுக்கே
இல்லங்க இல்ல அடுத்து பார்த்தா மேல்முறையீடு வரைக்கும் கொண்டு போகணும்னு அவசியம் இல்ல, எந்த ஆதாரமும் இல்லாம தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பொண்ணு குற்றவாளின்னு சொல்வதற்கு ஒரு முகாந்திரம் கூட இல்ல, அதனால ஸ்ட்ரெயிட்டா விடுதலைன்னு அறிவிச்சிருச்சான் கோர்ட். அதனாலதான் பயங்கரமா அழுதுகிட்டு கடைசியில நான் கிளம்புறேன், எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷமா ஆனந்த கண்ணீரை விட்டு கத்திக்கிட்டு இருக்கா சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் இவ ஜெயில இருந்து சுதந்திரமா விடுதலையாகி வெளியில போகும்போது மித்த கைதிகள் எல்லாம் கைத்தட்டி ஆர்ப்பரிச்சு பாராட்டுவாங்க. சந்தோஷமா வெளியில வராங்க. வெளியில வந்தது நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சுக்கிறா. ஒன்னா இந்த கேஸுக்காக உதவுனவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாரும் மாஸ்க போட்டுட்டு ஒன்னா வெளியில வராங்க. ஏன்னா அந்த பொண்ணோட நிஜ ரூபம் வெளியில தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக. வெளியில ஒரு பெரிய கூட்டம் காத்துக்கிட்டு இருக்குது. எல்லாம் யாரையோ பிடிச்சதுன்னு பேசிட்டு இருக்கும்போது கூட்டத்துக்கு நடுவுல இவங்க எஸ்கேப் ஆகி இந்த பக்கம் வந்துடுறாங்க. ஏன்னா அவங்களும் மாஸ்க் போட்டுருக்காங்க. உண்மையான அந்த பொண்ணு யாருங்கிறது அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. கொஞ்ச தூரம் போன பிறகு இவ மாஸ்க கலட்டுறா. அந்த கூட்டத்தை பார்த்து ஆனந்த கண்ணீர் வெடிக்கிறா. அப்புறம் இவளுக்காக போராடின அந்த அத்தனை பெண்களையும் பார்த்து நம்ம ஹீரோனர் வீட்டுல நன்றி தெரிவிக்கிறா. அப்புறம் இதெல்லாம் கதை நினைச்சிட வேண்டாம், இதெல்லாம் உண்மை சம்பவங்கள், உண்மையா நடந்த விஷயங்களை வச்சுதான் இந்த படமே எடுத்திருக்காங்க. இப்படியும் ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கிறா, அதுக்காக ஒரு பொண்ணு ஒரு வக்கீலம்மா கூட நின்னு இவ்வளவு போராடி இருக்குது, கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறதுங்கிறது எல்லாமே நிஜம்தான். கருக்கலைப்ப லீகல் தான் சொல்லணும்னு அர்ஜென்டினா நாட்டில் நடக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய போராட்டத்துக்கு இந்த கேஸ் ஒரு திருப்பு முனையா அமைஞ்சிருச்சான். அதுக்கு பிறகு ஒரு 4 வருட போராட்டத்துக்கு பிறகு உங்க உடம்பு உங்க உரிமை, இனிமே அபாஷனுக்கு தண்டனை கிடையாது அப்படின்னு, அபாஷன் குற்றம் இல்லைன்னு அந்த நாடு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துருச்சு. இவங்க போராட்டத்துக்கு ஒரு வெற்றியும் கிடைச்சது. பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு இப்ப எங்க அப்படின்னு பார்த்தா அவ எங்கேயோ ஒரு மூலையில பூனைக்குட்டிகளை வளர்த்துக்கிட்டு ஒரு யதார்த்த வாழ்க்கைக்கு தினம் போராடிக்கிட்டு இருக்கிறா. அவளோட உண்மையான ஐடென்டிட்டி யாருங்கிறது யாருக்குமே தெரியாதான். அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு அந்த மாதிரி ஐடென்டிட்டி யாருக்கும் தெரியாம இருந்தது. அதன் பிறகு தனக்கு நடந்த இந்த கொடுமைகளை நாம ஏன் புத்தகமா எழுதக்கூடாது, அப்பதான் மித்த பெண்கள் பாதிக்கப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த அடையாளங்களை தாண்டி தன்னோட முகத்தை காட்டாம தன் கதையை தானே எழுதி ஒரு புத்தகமா ரிலீஸ் பண்றாங்க. அந்த புத்தகத்தை மையமா வச்சுதான் இந்த படம் எடுக்கப்பட்டது. சூப்பர்ல. அப்புறம் இந்த படத்தின் நிஜ கதாநாயகி நம்ம வக்கீலம்மா, அவங்களோட முகத்தை காட்டலாம் தப்பு இல்ல, அவங்க இன்டர்வியூ கொடுக்கறத நமக்கு காட்டுறாங்க. இதோ இவங்க தான். அதன் பிறகும் பெண்களுக்கான அந்த அடிப்படை உரிமைகளுக்காகவோ இவங்க நிறைய போராடிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அப்புறம் இவங்களோட பொண்ணு ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தால அவ கூட இப்போ அம்மா மாதிரியே பெண்ணியத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாளாம் நிஜத்திலேயே. இப்படி எல்லாம் சொல்லி கடைசியில அந்த படத்தையும் முடிச்சிட்டாங்க. இதுல இந்த படத்தோட பேரு பெலன். இந்த பெலன்கிற பேரை தான் உண்மையான பேரை மறைச்சு ஜெயில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு போலியா ஒரு பேர் கொடுத்தாங்கல்ல, அப்படி நம்ம வக்கீலம்மா கொடுத்த பேரு தான் பெலன். அதைத்தான் இந்த படத்தோட பேரா வச்சிருக்காங்க. அதுதான் அந்த புத்தகத்தோட பேராகவும் இருந்திருக்குது. சூப்பர்ல. பெலன் அப்படின்னு 2025 வந்த ஒரு ஸ்பானிஷ் படத்தை தான் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்குது. இப்ப நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல லிங்க் கொடுக்க சொல்றேன். விருப்பப்படுறவங்க நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. என்ன சேனல்ல என்ன வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் லிங்க் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல தொடர்ந்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். கொடுக்கவும் செய்வோம். ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? தேங்க்யூ.